அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பற்றி நிறையா சொல்ல வேண்டியது இருக்குது. அவ்வளோ இருக்குது அவங்கள பற்றி சொல்கிறதுக்கு. ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்கள பற்றி ஷார்ட்டாக பார்க்கலாம். ஒரு 10 பாயிண்ட் தான் இங்கே நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பெண் பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்டான பர்சன் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு நுபுவத்துக்கு, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 41 வயசு இருக்கும்போது தான் இவங்க வந்து பிறந்தாங்க. ரமலான் பிறை 20 தான் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வந்து பிறந்திருக்காங்க. ஃபாத்திமா அப்படின்னு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா நரகத்தை விட்டும் தடுக்கப்பட்டவள்னு அர்த்தம். நிறைய பேர் ஃபாத்திமான்னு வந்து பேர் வைப்பாங்க. பட் மீனிங் அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருந்திருக்கலாம். தெரியாதவங்களுக்காக வேண்டி தான் இந்த மீனிங் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். என்னன்னு மறுபடியும் நான் சொல்றேன். நரகத்தை விட்டும் தடுக்கப்பட்டவள்னு அர்த்தம் ஃபாத்திமா அப்படின்ற நேமுக்கு. இவங்களோட அம்மா யாருன்னு பார்த்தீங்கன்னா கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு 9 வயசு இருக்கும்போது அவங்க அம்மா வந்து இறந்துருவாங்க. இவங்களோட ஸ்பெஷல் நேம் என்னன்னா சஹரா. மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரகாசமானவள்னு அர்த்தம். நேம் அழகா இருக்கு இல்லையா? நேம் அழகாவும் இருக்கு, நேம் நல்லாவும் இருக்கு. மீனிங் அதுக்கு மேல செம சூப்பரா இருக்கு. பிள்ளைங்களுக்கு இந்த நேம் வைக்கிறதுனா இந்த நேம் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மக்கால பிறந்தாங்க, மதீனால வஃபாத் ஆனாங்க. இவங்க மதீனால தான் பருவம் அடைஞ்சாங்க. இவங்களை மக்கால இருந்து மதீனாக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வளர்ப்பு மகன் சையீத் ரலியல்லாஹு அன்ஹா தான் கூட்டிட்டு வந்தாரு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ஜஸாக்குல்லாஹ் ஹைரா.